கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரிக்கிறன்னு அர்த்தம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவிகளை கொடுக்குறவர் அர்த்தம். அப்போ சொல்லி 12ஆம் அதிகாரம் 12:1. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் காவலுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏரோது ஒரு ராஜா, அவன் என்ன சொன்னானோ அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. முதல்ல யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தில் கொலை செஞ்சிட்டான். அது யூதர்களுக்கு பிடிக்குது. ஏன்னா இயேசுடைய சீசரை கொலை செஞ்சனால யூதருக்கு பிடிக்குது. அன்றைக்கி பிடிச்சதுனால பேதுரு முக்கியமான ஆள். அதனால் பேதுருவை கொலை செஞ்சிட்டோம்னா யூத மக்கள் நமக்கு நல்ல மதிப்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பேதுருவை பிடிச்சி பஸ்கா பண்டிகையில் கொண்டு வர நினைக்கிறான். பஸ்கா பண்டிகை முதல் நாளில் கொண்டு வந்து அவனை கொலை செய்ய நினைக்கிறான். அந்த நாள், அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். மறுநாள் சாவு. மறுநாள் பட்டயத்தில் கழுத்தறுத்து கொல்ல போகிறாங்க. முதல் நாள் இரவு தூக்கம் வருமா? விடிஞ்சா சாவு. விடிஞ்சா சாவு. சொன்னது ராஜா. சொல்லப்படுறதுக்கு சங்கிலியினால் 2 சேவகர் நடுவே 2 பேர் நிற்கிறா. 2 சேவகர் நடுவே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதில் எண்ணத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறாங்க இல்லையா. எண்ணத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், எண்ணம் வந்துச்சுன்னா வந்ததுதாங்கிறாங்க இல்லையா. இவருக்கு எண்ணமே வராதா? இவர் குடும்பஸ்தங்க. ஒரு கல்யாணம் கட்டாத கிடையாது, குடும்பஸ்தன். என்ன மாமியாரெலாம் இருக்காங்க. மாமியாரெலாம் இருக்காங்கன்னா கட்டாங்க மனைவி இருப்பார்னு அர்த்தம். மாமியாரே இருக்காங்கன்னா மனைவி இருக்க மாட்டாங்களே. அதனால் ஒரு குடும்பஸ்தன். அதனால் பிள்ளைகளை குறித்து சிந்திக்கணும். ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுருக்கலாம், அந்த ஊழியத்தெல்லாம் என்ன செய்கிறது 1000 சிந்தை இருக்கும். நான் மறுநாளில் உயிர் போச்சுன்னா என்ன செய்கிறோம், 1000 எண்ணங்கள் மனதில் வரும். எந்த எண்ணத்தையும் மனதில் எடுக்காமல் இருந்தாலும் ஜம்முன்னு தூங்குறாரு. தூங்க வரும்? தூக்கம் வராதுங்க. விடிஞ்சா மரணம். ஒரு சில கொஞ்ச நேரம் காலைல விடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும். இவர் தான் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிற ஆடம்படினால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேலே வச்சு விடுங்க. இவர் தான் எழுதினார். அப்போ அவருக்கு தெரியுது, அவர் நம்ம விசாரிப்பார், நம்மை பார்த்துக்குவார், நம்மை வெளியே கொண்டு வருவார், நம்மை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவாருங்கிற அறிவு அவருக்கு இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சங்கிலிக்குள்ளே கெட்டி இருந்தது ஃபோக்கஸ் பண்ணலை. சங்கிலி கெட்டிருந்தேன்னா உருண்டு படுக்க முடியாது. அது 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, சோஃபா இருக்காது, கல் தரை, நாத்தம் பிடிச்ச இடம். அங்கே அந்த மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னா, இந்த ராஜா இருந்தால் கூட எனக்கு என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்த ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா என்னை காப்பாற்றுவாருங்கன்னு அறிவு இருந்துச்சு அவருக்கு. அவர் தான் சொல்கிறாருங்க, கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர்னாரு. விசாரிக்கிறன்னு அர்த்தம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவிகளை கொடுக்குறவர்னு அர்த்தம். அப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியுதில்ல. இதை எடுத்துட்டு கர்த்தர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அங்கேருந்து எல்லா சிறைச்சாலைகளையும் திறந்து அப்படி வெளியே கொண்டு வந்தார். அவர் வெளியே வந்ததை இவருக்காக ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பு. அவங்களோட நம்ப முடியல. ஏன்னா எப்படி வெளியே வர முடியும்? கர்த்தர் கொண்டு வந்தாருங்க. ஏன்? தாட், சிந்தை. கவலைப்படலைங்க, கவலைப்படுற எண்ணங்களை எடுக்கலைங்க. அப்படி இருந்தோம்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோன்னு அர்த்தம். கர்த்தருடைய உத்தமத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோன்னு அர்த்தம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் கிடச்சிருக்கும். தேவதூதனை கர்த்தர் அனுப்பிட்டார். போ பேதுரு வளைச்சிட்டு வாங்கன்னா பேதுரு நாங்கடிச்சிட்டே இருக்காரு. செத்து போமே செத்து போமேன்னா அந்த சாப்டருக்கு இருக்குங்கிறீங்க.
இருக்காது. தேவதூதன் அப்படி பார்த்து போயிடுவான். ஆஹா வேலை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு போயிருப்பான். தேவதூதன் ஏன் வேலை செஞ்சான்? பேதுரு தூங்கிட்டு இருந்தான். பேதுரு சிந்திக்கலை. பேதுருக்கு எந்த கவலையும் கிடையாது. தேவன் வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவன் பல்ல கடிச்சிட்டே இருந்தான் வச்சுங்களேன், நகத்தை கடிச்சிட்டே இருந்தான்னா கடிச்சு துப்பிட்டே இருந்தான் குந்தான்னு வச்சுங்களேன். கவலைப்படாமல் கூட கடிக்கலாங்க. கவலைப்பட்டு ரொம்ப தீவிரமாக கடிச்சிட்டு இருந்தேன், கடிச்சு தூங்காமல் இருந்தான்னா கர்த்தர் வேலை செய்ய முடியாது.